ஒருவேளை ஜனநாயகன் திரைப்படம் இந்த நீட் போராட்டத்தினாலே ஊத்திக்கிடுச்சோ பிளாப் ஆயிடுச்சோ என்கிற கவலையில இருக்கிறாரோ என்னவோ நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். மேகதாது குறித்து கேள்வி எழுப்பினால் வாய் திறக்க மறுக்கிறார். ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்திலே பாப்கார்ன் சாப்பிட மட்டும் அவர் வாய் திறக்கிறாரே. நீட் தேர்வு போராட்டத்தினால் ஜனநாயக போராட்டம் தோல்வடைந்து விட்டதோ என்கிற கவலையிலே இருக்கிறாரா நம்ம முதல்வர்? 2 நாளா தலைமைச் செயலகத்திற்கு வரவில்லை. மீண்டு எழுந்து மேகதாது அணையை மீட்க வருவாரா? ஊரே போராட்ட களத்தில் இருக்கும் போது தன் சகாக்களுடன் ஜனநாயகம் படத்தை கண்டு கழித்திருக்கிறார் நம்ம முதல்வர் விஜய். இது என்ன தேச குற்றமா என்று விஜயின் தம்பிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மாநிலம் முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் நிலையில ஜனநாயக திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று மண்டியிட்டு மண்சோறு சாப்பிட்டு இருக்கிறார்கள் விஜய் வளர்ப்பிலே வந்த தம்பிமார்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ இதுவரை கருத்து சொல்லாமல் இருக்கிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். ஒருவேளை ஜனநாயகன் திரைப்படம் இந்த நீட் போராட்டத்தினாலே ஊத்திக்கிடுச்சோ பிளாப் ஆயிடுச்சோ என்கிற கவலையில இருக்கிறாரோ என்னவோ நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். 2 நாளா தலைமைச் செயலகத்திற்கு வரவில்லை. இனி எப்ப முதல்வர் தலைமைச் செயலகம் வருவார்? தாவேகா அரசின் நிலைப்பாட்டை உறுதிபட தெரிவிப்பார் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எது எப்படி போனாலும் சரி, நாடு எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய வறட்சி பேரிடர் குறித்து உரிய கவனம் செலுத்துமா தாவேகா அரசு என்பதுதான் இன்றைக்கு நாட்டு மக்களின் மிகப்பெரிய கவலையாக உள்ளது. ஏனென்று சொன்னால் தமிழக அணைகளின் நீர் இருப்பு வேகமாக குறைகிறது. பல ஆண்டுகளுக்கு பின்பு மிகப்பெரிய கடுமையான வறட்சியை சந்திக்க போகிறது தமிழகம். தமிழகத்தில் 10 ஆண்டுகளுக்கு பின்னே அணைகள் பாசன ஏரிகளில் நீர் இருப்பு வேகமாக குறைந்து கடுமையாக வறட்சி ஏற்படும் அபாயம் உருவாகி இருக்கிறது. தமிழக நீர்வளத்துறை பராமரிப்பில 90 அணைகள், 14,141 பாசன ஏரிகள் உள்ளது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களும் தென்மேற்கு பருவமழை குறைந்து வருவதால் அங்குள்ள அணைகள் பாசன ஏரிகளும் நிரம்பாமல் வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே உள்ள 90 அணைகளின் மொத்த கொள்ளளவு 224 TMC ஆகும். தற்போது இவற்றிலே 71.2 TMC நீர் மட்டுமே உள்ளது. இது அணைகளின் மொத்த கொள்ளளவில் 31.7%. பல அணைகள் தூர் வரப்படாமல் கொள்ளளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தெரிய வருகிறது. புரட்சி தமிழரின் குடிமராமத்து திட்டம் கடந்த ஆண்டுகளிலே அது செயல்படுத்தப்படவில்லை. அதிலும் சேரும் சகதியுடன் சொற்ப அளவிலேதான் நீர் உள்ளது. பாசன ஏரிகளிலே 3,483 ஏரிகள் ஏற்கனவே வறண்டு போய்விட்டன. மேலும் 6,127 ஏரிகள் வறண்டுவிடும் நிலையிலே அந்த கட்டத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்றன. மழை குறைந்ததால் தமிழகத்தில் கடுமையான வறட்சி ஏற்படும் அபாயம் உருவாகி உள்ளது. எல் நினோ எனும் காலநிலை மாற்றத்தால் அரியலூர், தர்மபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர் மாவட்டங்களில் கடுமையான வறட்சி ஏற்படலாம் என மத்திய அரசு ஏற்கனவே எச்சரித்துள்ளது. அதற்கேற்ப அணைகள், பாசன ஏரிகளில் நீர் இருப்பு குறைந்து வருகிறது. மேய்ச்சல் நிலங்களும் காய்ந்து கிடப்பதால் கால்நடைகளுக்கான தீவன பற்றாக்குறையும் அபாயகரமாக நிலையிலே இருந்து வருகிறது. இந்த நிலையிலே தான் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மேகதாது குறித்து கேள்வி எழுப்பினால் வாய் திறக்க மறுக்கிறார்.
காவிரியிலே தண்ணீர் திறந்து விடவில்லை ஜூன் ஜூலை மாதத்திற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே என்று கேள்வி கேட்டால் வாய் திறக்க மறுக்கிறார். இப்போது பாசன ஏரிகளிலும் அணைகளிலும் நீர் குறைந்திருக்கிறத, வறட்சியை நோக்கி அபாய கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது தமிழகம் என்று கேட்டால் அதற்கும் வாய் திறக்க மறுக்கிறார். ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்திலே பாப்கார்ன் சாப்பிட மட்டும் அவர் வாய் திறக்கிறாரே என்கிற நிலையைத்தான் நாம் தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம முதல்வர் தான் இது குறித்து வாய் திறக்க மறுத்தாலும் நீர்வளத்துறை அமைச்சர் முஷியாவது இதற்காக வாய் திறந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன நடவடிக்கைகள் தாவேக அரசு எடுத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த வறட்சி அபாய நோக்கி சென்று கொண்டிருக்கிற தமிழகத்திற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக தாவேக அரசினுடைய நடவடிக்கைகள் அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். மொத்தத்தில ஜனநாயக திரைப்படம் பிளாப் ஆகிவிட்டதோ, ஊத்திக்கிச்சோ என்று கவலையிலே ஆழ்ந்திருக்கிறாரா நம்ம முதல்வர்? கவலையிலிருந்து வெளியே வருவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் செய்ய முடியும் தெரியவில்லையே. விஜயின் தம்பிமார்கள் மண்டியிட்டு மண் சோறும் சாப்பிட்டு பார்த்தார்கள், தீர்வுதான் கிடைக்கவில்லையே. நாம் என்னதான் செய்ய முடியும்? நீட் தேர்வு போராட்டத்தினால் ஜனநாயக போராட்டம் தோல்வியடைந்து விட்டதோ என்கிற கவலையிலே இருக்கிறாரா நம்ம முதல்வர்? மீண்டு எழுந்து மேகதாது அணையை மீட்க வருவாரா? மீண்டு எழுந்து டெல்டா பகுதியை மீட்க வருவாரா? மீண்டு எழுந்து எலி கடித்ததனால் விரலை காணவில்லை என்று சிகிச்சையில் இருக்கிற அந்த தாயின் கண்ணீரை துடைக்க வருவாரா? மீண்டு கவலையிலிருந்து மீண்டு எழுந்து இன்றைக்கு அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலைய பாதுகாப்பிலே உயிரிழந்திருக்கிறாரே, அதிலிருந்து அந்த தாயின் கண்ணீரை துடைக்க வருவாரா? எங்களுக்கு சாதி வேண்டாம், நீதிதான் வேண்டும் என்று போராடுகிற அந்த விஜயை தமிழகத்திலிருந்து காணவில்லையே.